மாதவிடாய் பிரச்சனைக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன? மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு அனீமியா இரத்த சோகை வரும்போதே ஹீமோக்ளோபின் 6, 7 அது மாதிரி வருவாங்க. டயர்ட்னஸ் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டி கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கர்ப்பப்பை கட்டியே சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம் ஒரு 8 மாதம் சைஸுக்கு, அதாவது வயிற்றில் நம்ம தொப்புளுக்கு மேலே அந்த மாஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது பின்பக்கம் இருக்கக்கூடிய கிட்னிலேருந்து நமக்கு ட்ரெயின் ஆகக்கூடிய யூரிட்டர்ன்னு சொல்லி நீர்ப்பைக்கு போகக்கூடிய அந்த குழாய் அதெல்லாம் அமுக்கிறதுனால கிட்னி வீக்கமாகும். ஸோ அது வந்து ரீனல் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய வந்து பிரச்சனைகளாக வந்து உருவாகிறதுக்கான காரணியாக இருக்கும்.